தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக சந்தேகித்து தேடப்பட்டு வரும் சம்போ செந்திலை காவல்துறை நெருங்கி இருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் முக்கிய குற்றவாளியாக சந்தேகிக்கப்படக்கூடிய சம்போ செந்திலை தற்போது காவல்துறை நெருங்கி இருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். தற்போது தனிப்படை போலீசார் சம்போ செந்திலை நெருங்கி இருக்கிறார்கள். எந்த பகுதியில் இருக்கிறார் செந்தில்? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முக்கியமான நபராக தற்பொழுது தேடப்பட்டு வரும் பிரபல ரவுடி சம்போ செந்திலை காவல்துறை நெருங்கிவிட்டதாக, தனிப்படை போலீசார் நெருங்கிவிட்டதாக தகவல் வெளியாகிறது. குறிப்பாக அவரை பிடிப்பதற்கு 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து மண்டலத்தில் இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர்களை வைத்து இந்த தனிப்படைகளானது அமைக்கப்பட்டிருக்கிறது. 5க்கும் மேற்பட்ட தனிப்படைகளை வைத்து சம்போ செந்திலை தேடி வருகிறார்கள். ஏற்கனவே இருக்கக்கூடிய தகவலின்படி அவர் வெளிநாடு தப்பி சென்றிருக்கலாம். அதாவது நேபாளம் வழியாக அவர் வெளிநாடு செல்வதாக ஏற்கனவே காவல்துறைக்கு தகவல் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள். வெளி மாநிலங்களுக்கு சென்றிருந்தார்கள். இந்த நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் சம்போ செந்தில் பதுங்கியிருப்பதாக கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் காவல்துறை அங்கு சென்று சம்போ செந்திலை நெருங்கிவிட்டதாக கூறப்படுகிறது. இன்னும் ஓரிரு நாட்களில் சம்போ செந்தில் இந்த வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டு விரைவில் அவர் சென்னை அழைத்து வரப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், இந்த வழக்கில் அடுத்த கட்டமாக சம்போ செந்திலை பிடித்தால்தான் இதில் என்ன தொடர்பு, அவர் இந்த கொலையில் ஏன் தலையிட்டார், அவருக்கு இந்த அசைன்மெண்டை கொடுத்தது யார் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு விசாரணையில் தெரிய வரும் என்ற ஒரு தகவலை காவல்துறை தரப்பில் தெரிவித்திருக்காங்க. சம்போ செந்தில் பல ஆண்டுகளாக காவல்துறையால் கைது செய்யப்பட முடியாத நபராக இருந்து வருகிறார். ஏற்கனவே இவருடைய புகைப்படங்கள் கூட சமீப கால புகைப்படங்கள் கூட காவல்துறைக்கு இல்லை என்று சொல்லப்படக்கூடிய நிலையில் சம்போ செந்திலை இந்த வழக்கில் எப்படியும் பிடிக்க வேண்டும் என்ற முனைப்பில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு காவல்துறை உயர் அதிகாரிகள் தொடர்ந்து இந்த தனிப்படையுடைய தேடுதல் குறித்து கண்காணித்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் நேபாளம் உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தொடர்புகள் குறித்தும், அதே நேரத்தில் உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் அவர் பதுங்கியிருக்கலாம் என்ற தகவலின் அடிப்படையிலும் தனிப்படை போலீசார் அந்தந்த பகுதிகளுக்கு விரைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் அவரை நெருங்கிவிட்டதாக தற்பொழுது தகவல் வெளியாயிருக்கிறது. அந்த அடிப்படையில் சம்போ செந்தில் ஓரிரு நாட்களில் இந்த வழக்கு தொடர்பாக கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பாலா. நன்றி கோகுல், விரிவான விவரங்களுக்கு. வரும் ஆண்டுகளில் பொறியியல் கலந்தாய்வை நேரடியாக